ஹே ஃப்ரெண்ட்ஸ், 3-in-1 ஸ்ட்ராட்டஜியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் பாலிட்டி. டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே இந்த மூணுலேயுமே ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிறது ஒரே காமன் சிலபஸ் தான். ஸோ நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 எக்ஸாமே படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்காக நம்ம இந்த 3-in-1 ஸ்ட்ராட்டஜி வீடியோ ரெகுலராக போட்டே வரோம். இன்றைக்கி நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின் பேங்க் புக்கிலேருந்து பேஜ் நம்பர் 84 இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பார்ட் அண்ட் ஷெடியூல். ஸோ இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். புக்கு வச்சுருக்கவங்க நீங்கள் புக்கிலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெஸ்ட் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம முதல்ல இந்த மாதிரி கொஸ்டின் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஸோ பின்னால் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் கீ இருக்கும், அதுக்கப்புறம் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஸோ புக்கு இருக்கவங்க புக்கு எடுத்து வச்சு இதை ஒரு டெஸ்ட் மாதிரி இப்போ போட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, முதல் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, which of the following act was aimed to provide for the extension of provision of part 9 of a constitution relating to panchayat to the scheduled area? ஓகே, ஸோ எந்த ஆக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெசா ஆக்ட். ஸோ அந்த பெசா ஆக்ட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாயத் எக்ஸ்டென்ஷன் ஷெடியூல் ஏரியா, அதான் பெசா அப்படிம்பாங்க. ஓகே, பெசா ஆக்ட் 1996 தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த எக்ஸ்டென்ஷன் பற்றி ஸோ பார்ட் 9 சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இன்க்ளூடட் இன் பார்ட் 4A ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ பார்ட் 4A நம்மளோட கான்ஸ்டியூஷனில் பார்த்தோம் அப்படின்னா பகுதிகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதில் பார்ட் 4Aல தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள் பற்றி இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டியூட்டி மொத்தம் எத்தனை கடமை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா 11 கடமை. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்திலே கிடையாது, இடையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு சட்டத்திருத்தம் போட்டு தான் இதை ஆட் பண்ணியிருப்பாங்க ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறத. நம்ம புக்கிலே பின்னால் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆன்சர் கீ கொடுத்துருப்போம். இது போக பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் தனித்தனியாக டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கொஸ்டினை படிக்கும் போதே அதை சார்ந்த அடிஷ்னல் டேட்டா எல்லா இன்ஃபர்மேஷனும் படிச்சிடலாம். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்று சேம் கொஸ்டினை ரிப்பீட்டடாக கேட்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா அந்த கொஸ்டினை சார்ந்த ஃபேக்ட் கேட்பாங்க. நம்ம அதனால இந்த மாதிரி டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் மேலே கிட்டத்தட்ட ஒரு 2500 3000 கொஸ்டின் மேலே இருக்கும். அதில் எல்லா கொஸ்டினுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி டீட்டெயிலாக இருக்கும். இதே மாதிரி தான் எஸ்எஸ்சி இங்கிலீஷ் புக்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இன் விச் ஷெடியூல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வேர் 22 லாங்குவேஜ் மென்ஷன். ஓகே, ஸோ எந்த ஷெடியூல் எந்த அட்டவணையில் 22 லாங்குவேஜ் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த அட்டவணை அப்படின்னா 8வது அட்டவணை. ஸோ 8th ஷெடியூல் இதில் தான் பார்த்தோம் அப்படின்னா லாங்குவேஜ் பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் இஸ் இன்க்ளூடட் இன் விச் ஷெடியூல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ 3 பட்டியல் அப்படிமோ, பொதுப்பட்டியல், மாநில பட்டியல், அதுக்கப்புறம் மத்திய பட்டியல், யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், இந்த மாதிரி 3 லிஸ்ட் இருக்குது. இது எந்த அட்டவணையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா 7வது அட்டவணையில் இருக்குது. ஸோ 7வதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 லிஸ்ட்டு, 8வதுல பார்த்தோம் அப்படின்னா லாங்குவேஜ் பற்றி இருக்குது. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஷெடியூல் ஆஃப் அ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கண்டெயின் a list of center and state law which cannot be challenged in courts. ஓகே, ஸோ இதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 9வது அட்டவணை. ஸோ 9வது அட்டவணையில் வச்சுட்டாங்க அப்படின்னா அதை கேள்வி கேட்க முடியாது, சேலஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயத்தை அதில் இன்க்ளூட் பண்ணுவாங்க. 9th ஷெடியூல் 9வது அட்டவணை. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் கம்ஸ் அண்டர் யூனியன் லிஸ்ட் ஆஃப் 7th ஷெடியூல் ஆஃப் அ இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ 7வது அட்டவணையில் இருக்கக்கூடிய யூனியன் லிஸ்ட்டில் இந்த 4ல் எது இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு லிஸ்ட்லையும் பார்த்தோம் அப்படின்னா மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு இதில் பார்த்தோம் அப்படின்னா விவசாயம், கல்வி இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பட்டியல் அவங்க தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பப்ளிக் ஹெல்த் ஒரு பட்டியல், ஹாஸ்பிட்டல் ஒரு பட்டியல், பப்ளிக் ஆர்டர் ஒரு பட்டியல், அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த 7வது அட்டவணையில் யூனியன் லிஸ்ட்டில் எது இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆஃப் வெயிட் அண்ட் மெஷர். ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா 7வதுல இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள்,
விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் கம்ஸ் அண்டர் ஸ்டேட் லிஸ்ட் ஆஃப் 7th ஷெட்யூல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ எது வராது அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இதில் வந்து எது வராது அப்படின்னா ரெகுலேஷன் ஆஃப் லேபர் அண்டு சேஃப்டி இன் மைன்ஸ் அண்ட் ஆயில் ஃபீல்டு. இது பார்த்தோம் அப்படின்னா இந்த 7th ஷெட்யூலில் பார்த்தோம் அப்படின்னா வந்து வர 7th ஷெட்யூல் ஸ்டேட் லிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா வராது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கம்ஸ் அண்டர் 5th ஷெட்யூல் ஆஃப் அ இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ வந்து இதில் பார்த்தோம் அப்படின்னா எது வந்து 5வது ஷெட்யூல் 5 அட்டவணையில் வரும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ப்ரொவிஷன் ரிலேட்டட் டு ஷெட்யூல் ஏரியா அண்ட் ஷெட்யூல் ட்ரைபு. ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து 5வது ஷெட்யூலில் வந்து வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், த பார்ட் 7 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஹேஸ் பீன் ஒமிட்டட். இட் இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங். ஓகே, ஸோ வந்து பார்ட் 7 பார்த்தோம் அப்படின்னா வந்து நீக்கியிருப்பாங்க. பகுதி 7 பார்த்தோம் அப்படின்னா வந்து நீக்கியிருப்பாங்க. அது வந்து எதோட தொடர்புடையது அப்படி மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து எதோடன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்ஸ் இன் பார்ட் பி ஆஃப் அ ஃபஸ்ட் ஷெட்யூல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ கம்ஸ் அண்டர் விச் லிஸ்ட் ஆஃப் 7th ஷெட்யூல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ நமக்கு வந்து சிபிஐ அப்படின்னாலே தெரியும். ஸோ சிபிஐ அப்படின்னா வந்து ஒரு சென்ட்ரல் லெவலில் யூனியன் லெவலில் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருப்பாங்க. அப்போ வந்து யூனியன் லிஸ்ட்டு. ஸோ வந்து 7th ஷெட்யூலில் யூனியன் லிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த சிபிஐ வந்து வருவாங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து நம்மளோட ஜென்ரல் அவேர்னஸ் புக்கிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து 10 கொஸ்டினாக வந்து போட்டே வந்து வரோம். ஸோ ரெகுலராக இந்த 3-in-1 ஸ்ட்ராட்டஜியில் மற்ற வீடியோலாம் பார்க்கலாம் அப்படின்னா அதுவும் பாருங்கள், செப்பரேட்டாக ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும். ஸோ இந்த புக்கோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து 249. அதேமாதிரி வந்து எஸ்எஸ்சி இங்கிலீஷுக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சின்னதாக மைக்ரோ டாப்பிக்காக பிரித்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த புக்கோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து 269. ஸோ ரெண்டுமே சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் எதுவுமே வந்து வராது. நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம், அதில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.